இந்த மழையை வச்சு வெள்ளத்தை வச்சு அரசியல் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. அது நடக்காத பட்சத்துல இன்னைக்கு அவங்க என்ன உணரலன்னா, இன்னைக்கு சுத்தி மீடியா இருக்கு, இன்னைக்கு நம்ம எது பண்ணாலும் மாட்டி போன்றது பிஜேபி உணராம செய்யற ஒரு விஷயம் இல்ல. நான் இந்த விஷயம் பத்தி பேசலாம்னா மீண்டும் பிஜேபி அதிமுகனா ராமதாஸ் அவர்கள் என்ன கேட்டாரு? அதானி அவர்கள் சென்னைக்கு வந்ததாக சொல்லப்படுகிறது, முதல்வரை சந்தித்ததாக சொல்லப்படுகிறது. இது அவர் மட்டும் சொல்ல, பத்திரிகையில் இருக்கக்கூடியவர்கள், பத்திரிகையாளர்கள் எல்லாருமே கேட்டதுதான். அன்னைக்கு அவர் சென்னைக்கு வந்திருக்காரு, எங்க போனாரு, யாரை பார்த்தாருன்றது இன்னைக்கு வரைக்கும் தெரியல. அதை சொல்லுங்கன்னு சொல்றோம். அது கேட்டா கூட இவர்களுக்கு கோவம் வந்து மோடியை போய் கேளுங்கன்னா, மோடி அவர்களும் அதானி அவர்களும் எப்பப்ப சந்திக்கிறாங்கன்றது பொது விதியில இருக்கு, எதுக்கு சந்திக்கிறோன்றது சொல்றாங்க. அப்ப நீங்க ஏன் சந்திச்சுங்கன்ற மக்கள் கிட்ட சொல்லுங்கன்றதுதான் பிஜேபியும் சேர்ந்து வைக்கக்கூடிய அது கோரிக்கை தான். உடனே அதை அரசியல் ஆக்கணும். பொன்முடி அவர்கள் மீது வீசியதை எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன். நான் சூர்யா பிரதர் பேசுனதுல இருந்து தொடர்ந்து நான் பேசுறேன். இப்ப அவர் சொன்னார் இல்லையா, முன்னாடி நாள் ஏன் திறக்கல அப்படின்றது. இப்ப 1ஆம் தேதி இவர்கள் நடந்து கொண்ட விதத்தை பாருங்களேன். காலையில 5000 கன அடி திறக்கிறாங்க, சாயந்தரம் 6 மணிக்கு இவர்கள் கொடுக்கக்கூடிய அறிவிப்புல என்ன தெரியுமா சொல்றாங்க? 30,000 கன அடி வரைக்கும் திறக்கப்படலாம் அப்படின்னு தான் இருக்கு. 30,000 திறக்கப்படும் எங்கேயுமே சொல்ல. 12 மணிக்கு 1 லட்சம், அப்புறமா 4:30 மணிக்கு 1,68,000 கன அடி திறக்கிறாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடந்த உடனே மத்திய அரசு நோக்கி குறை சொல்றது போகாம, நீங்க சொன்னீங்க துரைமுருகன் மிக மிக அனுபவம் வாய்ந்தவர். பொதுப்பணித்துறை மே மாசம் 2023ஆம் ஆண்டு கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கையின்படி சாத்தனூர் அணையும் பவானிசாகர் அணையும் அமராவதி அணையும் தூர்வாரப்பட வேண்டும். சேறு முழுவதுமாக இருக்கின்றது, கிட்டத்தட்ட 20 அடி வரைக்கும் இருக்கின்றது அப்படின்றது இதே மாநில அரசு பொதுப்பணித்துறை கொடுத்த அறிக்கை. அதுல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இன்னைக்கு 119 அடின்னு சொல்றீங்க இல்லையா, அதுல 19ல இருந்து 20 அடி வரைக்கும் சேரும் சகதியாக தான் இருக்கிறது. அப்ப மொத்த கொள்ளளவு எவ்வளவு? உங்களுக்கு 100 அடி தான். 20 அடியை நீங்க தூர்வாரி இருந்தீங்கன்னா இவ்வளவு பிரச்சனை குறைந்திருக்கும் இல்லையா? இப்ப இது நீங்க கேட்டீங்கன்னா உடனே குஜராத்ல தூர் வாங்கினீங்கன்னா, உத்தரப்பிரதேசல தூர் வாங்கினா எல்லாத்தையுமே மடைமாற்றது. பாயிண்டடான கேள்வி, 20 அடிக்கு சேரும் சகதியுமாக அந்த அணை இருக்கிறதா இல்லையா? அதை நீங்கள் ஏன் தூர்வாரவில்லை? 4 லட்சம் கோடி பட்ஜெட் இருக்கக்கூடிய தமிழக அரசாங்கம் அணைகளை தூர்வாருவதற்கு கூட தயாராக இல்லை. அடுத்து சொல்றாரு விழுப்புரத்துக்கு ரெட் அலர்ட் கொடுத்தீங்கன்னு கேட்க. நான் இப்ப ரீஜனல் மெட்டலர்ஜிக்கல் சர்வேயோட ரிப்போர்ட்டை காமிக்கிறேன். 28 நவம்பரே ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்ட மாவட்டங்கள் கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர். அதனால நீங்க மீண்டும் மக்கள் உடனே சொல்றாங்க மோடி அரசுல வானிலை ஆய்வு செய்ய தெரியல, நீங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணல. என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணீங்கன்னு 1 மணி நேரம் நான் பேசுறேன். ஒண்ணு மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். வேர்ல்டு மெட்டலர்ஜிக்கல் ஆர்கனைசேஷன் 2023ஆம் ஆண்டு இந்தியன் மெட்டலர்ஜிக்கல் ஆர்கனைசேஷன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஐஎம்டி உலகத்திலே அப்படின்னு சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. இருக்கக்கூடிய அனாலிசிஸ் படி 86% அக்யூரசியோட உலகத்திலே பிரெடிக்ட் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமா ஐஎம்டி அங்கீகரிச்சிருக்காங்க. இப்ப நான் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, ஒரே நிமிஷம் இல்ல அதுல சாமானியனா சில கேள்விகள் எழும்ல. இந்த ஒரு 2 மாச நிகழ்வுகளை பார்ப்போம். மதுரையில 3 இருந்து 3.25 மணிக்குள்ள 4.5 சென்டிமீட்டர் மழை பெய்யுது. யாருமே அதை கணிக்க முடியல. ராமநாதபுரம் பாம்பன்ல மேக வெடிப்பு ஏற்பட்டு 44 சென்டிமீட்டர் மழை பெய்யுது. எதுக்கு இவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பை கணிக்க முடியாத ஒரு நிலையில தானே இருக்கும்? அதாவது புயல்ன்றது எப்பயுமே போகக்கூடிய திசையை நம்ம கணிக்க முடியும். ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் ஒரு இடத்துல நிலை கொள்ளும் அப்படின்றது நான் உங்ககிட்ட கேட்கிறேன். உலகத்துல எந்த வானிலை ஆய்வு மையம் அவ்வளவு துல்லியமாக ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சது? புயல் வரும்ன்றது ப்ரெடிக்ட் பண்ண முடியும், அது நிலை கொள்ளும்ன்றது ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அது இவ்வளவு மணி நேரம் துல்லியமா இந்த செகண்ட்ல இருந்து இந்த செகண்ட் வரைக்கும் நிலை கொள்ளும்ன்றது யாருங்க ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க இது வரைக்கும் உலகத்துல? நான் உண்மையிலேயே கேட்கிறேன். இந்திய வானிலை ஆய்வு மையம் பெஞ்சல் புயல் கரையை கடந்துருச்சுன்னு நள்ளிரவு சொல்றாங்க. காலையில என்ன சொல்றாங்க? புதுச்சேரியிலே நிலை கொண்டு இருக்கு, அது இன்னும் கரையை கடக்கல. அதற்கு புயல உடனே போனா சொல்ல முடியும். ஊத்தங்கரையில 300 வருஷத்துல இல்லாத மழைன்றாங்க. 51 சென்டிமீட்டர். அதை ஏன் கணிக்க? மாவட்டங்கள் தானே கணிக்க முடியும், ஒரு ஊரா கணிக்க முடியும்னா எந்த ஊர்ல நடக்குதுன்னு நீங்க சொல்லுங்க. தென்பெண்ணை ஆற்றுல வெள்ளம் வந்ததுக்கு மழை காரணமா சாத்தனூர் அணையை திறந்தது காரணமா? மேலாண்மை இருக்கிறதா? மாநில அரசு சரியாக செயல்பட்டு இருக்கின்றதா? நான் ஒண்ணு சொல்லிடுறேன். இப்ப இந்த மழையை கணிக்க முடியாது. இது ஒரு வருடத்திற்கு 100 சென்டிமீட்டர் மழை பெய்யக்கூடிய ஒரு பகுதியில ஒரு நாளுக்கு 50 சென்டிமீட்டர் மழை பெய்ஞ்சுதான் யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. அது நாங்க மறுக்கல. எங்க தலைவரும் சொல்லியிருக்காரு, நானும் சொல்லியிருக்கேன். எல்லாரும் சேர்ந்துதான் நம்ம வேலை செய்யணும். இதுல ஒன்னும் நம்ம எதுவுமே சொல்றதுக்கு கிடையாது. ஆனா மீண்டும் மீண்டும் பழியை தூக்கி இவங்க
செய்யல, அவங்க செய்யல, அவங்க சொன்னீங்களா, இவங்க சொன்னீங்களா, எல்லா மாநிலத்திலும் இதான் நடக்குது. குஜராத்ல 10 சென்டிமீட்டர் ப்ரெடிக்ட் பண்ண இடத்துல 50 சென்டிமீட்டர் மழை பெய்ய தான் செய்யுது. ஒடிசால வருண் கிணறு ஃபெயில் ஆகுதான் செய்யுது. அதனாலதான் இவ்வளவு பாதிப்பு. நம்மளால அக்யூரேட்டா எல்லாம் பண்ண முடியும்னா எந்த இடத்துலயும் எந்த பாதிப்பும் வராது. வரலாறு நடக்கக்கூடிய சமீபத்தில் நடந்த சைக்ளோன் கூட பாருங்க, ஒரு ஊரே அடிச்சிட்டு பாலைவனத்துல மழை பெய்ஞ்சு நம்ம அதுக்கு எவ்வளவு தயாராயிருக்கோம். இப்ப ஒரே நிமிஷம், அன்புமணி ராமதாஸ் ஐயா நேத்து பத்திரிகையில சொன்னார், நீங்களும் உங்க டிவில போட்டீங்க. திண்டிவனத்துல பாமக சார்பா அவ்வளவு ஆர்ப்பாட்டம் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு ஏரிக்குள்ள போய் நீங்க பேருந்து நிலையத்தை கட்டுறீங்க. ஏன் கட்டுறீங்க ஏரிக்குள்ள? இப்ப அந்த ஏரியில அந்த புது பேருந்து நிலையமே அடிச்சிட்டு போயிடுச்சு. அப்போ நீங்க உங்களுடைய மேலாண்மை என்ன? காலநிலை மாற்றம் எவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கு. நம்ம ப்ரெடிக்ட் பண்ண விஷயம் கூட பண்ண முடியாதப்போ ஒரு ஏரிக்குள்ள போய் ஒரு பேருந்து நிலையத்தை கட்டுறீங்க. திருவள்ளூர் கலெக்டர் ஆபீஸ் ஏரிக்குள்ளார கட்டியிருக்கீங்க. இதை பத்தின திருப்புகழ் அறிக்கை கமிட்டியை வந்து நீங்க பப்ளிக் பண்ணிருக்கீங்களா? நீங்க வந்து இன்னைக்கு நான் இந்த விவாதத்துல இந்த சேனல்ல பலமுறை வந்துட்டேன், மழை சம்பந்தமா அன்னன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயத்தை பேசுறமே தவிர அடுத்த 10 ஆண்டுகள் அடுத்த 20 ஆண்டுகள் இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு என்ன பண்ண போறீங்க, ஏரி குளங்களை மீட்பதற்கு என்ன பண்ண, அதை பத்தி எதுவுமே பேசாம அன்னைக்கு மோடி கொடுக்கல, அன்னைக்கு மத்திய அரசு பண்ணலன்னு பழிய போட்டு போறதுல என்ன கொடுக்கல. இப்ப அவர் சொல்றாருல ₹1 கூட கொடுக்கலன்னு. அக்டோபர் 31 வரைக்கும் ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுக்கு தவறான தகவல் கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறது. கோடி கேட்கிறாங்க. சூர்யா 44 கோடி ரூபாய் கேக்குறேங்க. 2000 கோடி கிடைக்குமா? 2000 கோடி கிடைக்குமா? 944 கோடி ஏற்கனவே 2000 கோடி. 2000 கோடி. 2000 கோடி. ரைட். கண்டிப்பா